குரு பெயர்ச்சியால் நன்மை அடையும் டாப் 5 ராசிகள். இதை பத்தி நாம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த குரு பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 26ஆம் தேதியே பெயர்ச்சி ஆயிடுச்சு. மிதுனத்துல இருந்து இப்ப கடகத்துல இருக்கு. கடகத்துல குரு பகவான் உச்சம். 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் ஆகுது. இது காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி, அதாவது பாக்கியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் குரு. அந்த அடிப்படையில் தான் பலனை நம்ம எடுத்துக்கணும். இது உச்சமாகிறதுனால ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன் அப்படின்ட்டு தனிப்பட்ட முறையில் வீடியோக்கள் நான் நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும் குரு எப்படி பலன் கொடுப்பாரு, கடகத்துல உங்க ஜாதகத்துல என்ன கிரகம் இருந்தா எப்படிப்பட்ட பலன்கள் வரும் என்பதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு அனைத்து ராசிகளுக்குமே. இப்போ நம்ம 5 ராசிகள் மட்டும், அதாவது பெனிஃபிட் அடையக்கூடிய, மிகப்பெரிய பெனிஃபிட் அடையக்கூடிய 5 ராசிகளை மட்டும்தான் இப்ப இந்த வீடியோல நம்ம பொது பலனாக பார்க்க போறோம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 1ஆம் தேதி இந்த குரு பெயர்ச்சி ஏற்படுகிறது. கடகத்துல உச்சமாகுது. இந்த குரு பகவான் ஆணி மாதம் 3ஆம் தேதி வரலும், அதாவது ஜூன் 17ஆம் தேதி வரலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி புனர்பூசம் 4ஆம் பாதத்துல இருக்கும். ஆணி 3ஆம் தேதியிலிருந்து ஆடி மாசம் 18ஆம் தேதி வரலும் பூசம் நட்சத்திரத்துல இருக்கு. பூசம் நட்சத்திரத்துக்கு வரும்போது சில ராசிகள், குறிப்பா கன்னி ராசிக்கு, அதே போல மிதுன ராசிக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க. ஒரு பாசிட்டிவான மாற்றம் தான் இருக்கும். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. மற்றவர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த குரு பெயர்ச்சியால் நன்மை அடையக்கூடிய ராசிகள் என்ன அப்படின்னா, முதல்ல பாத்தீங்கன்னாக்க குரு பார்க்கிற இடம், குரு பார்க்கக்கூடிய ராசிகள் நன்மை அடையக்கூடிய ராசிகள். சாணபலத்தின் அடிப்படையிலையும் குரு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த பாவகங்களில் குரு கோச்சாரத்தில் வரக்கூடிய காலகட்டம் நன்மை அடையும் சில ராசிகள். அந்த அடிப்படையில் தான் இந்த 5 ராசிகளை நான் எடுத்திருக்கிறேன். முதல்ல பாத்தீங்கன்னாக்க குரு பார்க்கிற ராசி 7ஆம் பார்வையாக பார்க்கிற ராசி மகர ராசி. மகர ராசிக்கு குரு பார்வை இருக்கு. அப்போ மகர ராசிக்கு இந்த குரு பார்வையால என்ன நன்மை அப்படின்னா, முதல்ல உடல்நல தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கும். உடல் நலத்துல இருந்து வந்த நோய்கள், அதாவது நீண்டகால நோய்கள் கூட நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியான மருத்துவம் கிடைச்சி நோய் நீங்கும். ஒரு தெளிவு இருக்கும், தெளிவு பிறக்கும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். குடும்ப வாழ்க்கையில பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தோஷங்கள் இல்லாமல் இருந்து பிரிந்திருக்கிறவங்க, தற்காலிகமாக பிரிந்திருக்கிறவர்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தோஷங்களோடு இருக்கு, பிரச்சனை இருக்குன்னாக அதற்கு ஒரு முடிவும் இருக்கும். அது நல்ல முடிவா தான் இருக்கும். அந்த முடிவு உங்க ஜாதகத்தின் அடிப்படையில தான் இருக்கும். இதை பத்தி தான் நம்ம வீடியோல நிறைய பேசி இருக்கிறோம். இப்போ மகர ராசிக்கு முக்கியமா ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வந்தாலும் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும், தெளிவு பிறக்கும், முன்னேற்ற பாதையில செல்வீங்க. ஏழரைச்சனியோட பாதிப்பு என்பது முற்றிலும் விலகி விட்டது. அதனால மகரம் ஏறும் சிகரம் என்றே சொல்லலாம். அடுத்த ராசி பாத்தீங்கன்னாக்க குருவோட 5ஆம் பார்வையாக பார்க்கறது விருச்சிகம். விருச்சிகத்துக்கு நிறைய பிரச்சனை, அதை பத்தி நான் வீடியோ எல்லாம் கூட நிறைய பேசியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். விருச்சிக ராசிக்கு உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, பகை, உறவுகளோட பகை, அண்டை அயலார்களால சில பிரச்சனைகள், ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல கூட மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் பிரச்சனை, அல்லது சக பணியாளர் ஒருவர் பிரச்சனை. இப்படி விருச்சிக ராசிக்கு நோய் பிரச்சனை ஏதோ ஒரு வகையில இருந்துகிட்டு இருக்கு இல்லையா. எதிர்ப்புகள், முதல்ல வாழ்க்கை துணை ஒரு வகையில கூட சில நேரங்கள் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்ப்புகள் அடங்கும், எதிர்ப்புகளை ஜெயிப்பீங்க. அதுல ஒரு தெளிவு பிறக்கும், நோய் நீங்கும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகளுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் செட் ஆகும். பிள்ளைகளுக்கு நல்ல கோர்ஸ் கிடைச்சு நீங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சோ அந்த வகையில பார்க்கும்போது குறிப்பா இந்த அங்காளி பங்காளி சண்டை, வழக்கு போன்றவற்றில் இருக்கக்கூடிய பெண்டிங் எல்லாம் உங்களுக்கு முடிவு வரும். முக்கியமா சகோதர வழி இருந்த உறவு நிலையிலால சில பிரச்சனைகள், பூர்வீக சொத்துல, இந்த பூர்வீக சொத்தால ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பெயர்ச்சியால உண்டு. சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த குரு பெயர்ச்சி விருச்சிகம் ராசிக்கும் நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடியதாகவே இருக்கு. இந்த விருச்சிக ராசிக்கு 9ஆம் பாவகத்துல வந்திருக்கு குரு, பாக்கியஸ்தானத்துல குரு. அப்போ மேக்சிமம் பாக்கியங்கள்லாம் கைகூடும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், அல்லது ஒரு முடிவு கிடைக்கும்.
அடுத்தது மீனம் ராசி. மீனம் ராசிக்கு வந்து குரு 5ஆம் இடத்துல வந்து உச்சமாகுது. அதாவது திரிகோணஸ்தானத்துல குரு வந்து உச்சமாகிறது மீன ராசிக்கு நல்லது. மேலும் ராசியே பார்க்குது. மீன ராசிக்கு வந்து கடுமையான 7.5 சனியோட தாக்கத்தை, அதுவும் குறிப்பா ஜென்மசனியோட தாக்கத்தை இந்த குரு பெயர்ச்சி குறைக்குது. அந்த வகையில ஒரு கடுமையான பாதிப்பு, நன்மை நடக்கலாம் கூட கடுமையான பாதிப்பு இல்லாமல் இருப்பீங்க, நியூட்ரலா இருக்கும். ஆனா பொதுவாகவே 5ஆம் இடத்துல குரு வர்றதுனால புத்திரபாக்கியம் கிடைக்கிறது, பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய விலங்குகள் நீங்கிறது, அங்காளி பங்காளி பிரச்சனைகள் நீங்கும், ஒற்றுமை ஏற்படும், சொத்து கைக்கு வரும், சொத்து கை மாறும். அந்த வகையில நன்மைகள் உண்டு. மேலும் நல்ல வேலை கிடைக்கும், புத்தியால் பிழைப்பீங்க, புத்தியால் பிழைக்கக்கூடியவர்களுக்கு வெற்றிகள் உண்டாகும், முன்னேற்றங்கள் இருக்கு. அதாவது மீனம் ராசிக்கு எல்லா 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சொல்றேன். அதாவது புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே இந்த குரு பெயர்ச்சி என்பதால உங்களுக்கு வந்து ஜென்மசனியோட கடுமையான தாக்கம் இல்லாமல் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்துக்கு கூட கடுமையான தாக்கம் வருமோ, ஜென்ம நட்சத்திரத்திலேயே சனி இருக்கு அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டியதில்லை. அதோட வீரியத்தை குறைக்கிறாரு இந்த குரு. மேலும் உங்க வீட்டின் அதிபதி குரு பகவான் தான். அந்த குரு உச்சம் ஆகுறதுனால அதை வந்து சமாளிப்பீங்க, எதிர்கொண்டு சமாளிக்கிற அந்த திறமை இருக்கும். ஒண்ணு கஷ்டம் வராம இருந்தா நல்லது, அல்லது கஷ்டம் வந்தாலையும் அதை திறமையா சமாளிக்கிற அளவுக்கு நமக்கு பொருளாதார வசதி, மன தைரியம், உடல் வலிமை இதெல்லாம் இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலையும் அதை ஒரு சாதாரணமா கடந்து போயிடலாம். ஆனா நமக்கு வலிமை இல்லைனாக கஷ்டம் அதிகமா வருதுன்னா தான் பாதிப்போம். சோ அந்த வகையில நீங்க இந்த நேரத்துல வலிமை அடையக்கூடிய காலகட்டம், வலிமையாக பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டம். அப்ப பிரச்சனை உங்களை பார்த்துதான் பயந்து போகக்கூடிய காலகட்டம். அதனால கணவன் மனைவி உறவு நிலையில கூட நிறைய பிரச்சனைகள், மீனராசி எடுத்துக்கிட்டாங்க, கருத்து வேறுபாடுகள், பிரிந்திருக்கிறது, அல்லது டிவோர்ஸ் ஆகி இருக்கும் சில பேருக்கு, அல்லது டிவோர்ஸுக்கு போலான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. தனிமை என்பது கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏறத்தாழ வாழ்க்கை துணைவர் பற்றி, பிள்ளைகள் பற்றி ஒரு நிலைப்பாடுக்கு வந்திருக்கக்கூடிய காலகட்டம். இந்த குரு பெயர்ச்சியால ஒரு இன்னும் தெளிவு பிறக்கும், வாழ்க்கை அமைதியாக போகும். சில முடிவுகள் ஆல்ரெடி எடுத்த முடிவை மாத்துவீங்க, அதன் மூலம் நிம்மதி பிறக்கும், நல்ல முடிவாகவே எடுப்பீங்க. அதுதான் இங்க பாசிட்டிவான விஷயம். ஸோ ஏன்னா புத்திஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால நல்ல புத்திசாலித்தனமா செயல்பட்டு பிரச்சனையில இருந்து வெளியே வருவீங்க. ஸோ அதுதான் இந்த குரு பெயர்ச்சியால நன்மை அடையக்கூடிய முக்கியமான ராசி மீனம் ராசி. அடுத்ததாக அதாவது உச்சாரத்துல இந்த பாவகங்களில் வந்தா சிறப்பு அப்படின்ற அடிப்படையில மிதுன ராசி எடுத்துக்கலாம். மிதுனத்துக்கு 2ஆம் இடத்துக்கு தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துல குரு இருக்கிறாரு. இந்த குரு உச்ச குருவாக இருக்கிறாரு. இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி. இது உச்சமாகறதுனால இந்த குரு உச்சம் பெறுவதால் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைக்கும், வருமானம் வரும். வேலையில இழந்துட்டு வேலையே இல்லாம தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதன் மூலம் வருமானம் வரும். அல்லது கடன் கேட்குறீங்க, ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து வச்ச காசை வந்து வாங்கணும், அல்லது கடன் வந்தாக அதன் மூலம் சொத்து அல்லது வீடு வாங்கலாம் அல்லது வீடு கட்டலாம்னு நினைக்கிறீங்கன்னாக கடன் கிடைக்கும். கடன் வாங்கி சுப காரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. அதே போல வருமானம் ஏதோ ஒரு வகையில கையில ஃப்ளோட் ஆகும், அதன் மூலம் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. மேலும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்க தொழில் ஸ்தானத்தை இந்த குரு பாக்குறதுனால 10ஆம் பாவகத்துல கூடிய சனிக்கு இருக்கிறதுனால கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஹார்ட் ஒர்க்கு ஏற்ற பலன் இல்லைன்னு கவலைப்படக்கூடியவர்களுக்கு ஹார்ட் ஒர்க்கு ஏற்ற ரெகக்னிஷனோ, பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கும். ஸோ அதுதான் பெரிய பாசிட்டிவ். 10ஆம் பாவகத்துக்கு இந்த குரு பார்வை இருக்கிறதுனால மேக்சிமம் வேலையில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் குறையும், முன்னேற்றங்கள் ஏற்படும், புதிய முயற்சி செய்வீங்க. சில பேர் சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க, அதுவுமே வளர்ச்சி பாதையை நோக்கி போகும். அப்போ வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். ஸோ அப்போ திருமண வாழ்க்கையிலையும் அதே போலதான் பிரச்சனைகள் இருக்கு, பிரிவுகள் இருக்கு, தனிமையா இருக்கிறான்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு வாழ்க்கை துணை அல்லது எதிர்கால வாழ்க்கை துணை வரை நல்ல ஒரு நட்பை அடையாளம் காணக்கூடிய காலகட்டமா இருக்கும். அது உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அதன் மூலம் வந்து தனிமை மாறும், இனிமை சேரும். ஸோ மிதுன ராசிக்கு 2ஆம் பாவகத்துல குடும்பஸ்தானத்துல வரக்கூடிய குருவால உங்களுக்கு வந்து சுப விரயங்கள் நிறையவே பண்ணுவீங்க. அதற்காக பணம் நிறைய சம்பாதிப்பீங்க, பணமும் கையில புழங்கும், கொஞ்சம் கடனும் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ பாசிட்டிவ் தான். கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனமா இருந்துங்க, மற்றபடி ஒண்ணும் கிடையாது. வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. இது 2 தான் நெகட்டிவ் மெயினா. இதை வந்து அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அதே போல கன்னிராசி 5வது ராசியாக கன்னிராசிக்கு 11ஆம் பாவகத்துல குரு வராரு. இந்த 11ஆம் பாவகம் என்பது லாபஸ்தானத்துல கோச்சாரத்துல குரு உச்சமாகிறது வந்து இந்த ராசிக்கு வந்து 7ஆம் அதிபதி மற்றும்
4ஆம் அதிபதி. அப்போ வீடு வாகனம் வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். ஆல்ரெடி குடியிருக்கிற வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கும். அல்லது வாடகை வீட்டுல குடியிருக்கீங்கன்னா சொந்த வீட்டுக்கு போவீங்க. சொந்த வீட்டு கனவு நனவாகும். நிலமோ அல்லது வீடோ விற்க முடியாத சொத்து உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்குதுன்னா நல்ல ஒரு பையர்ஸ் வந்து வாங்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். மொத்தத்துல கடன் இருக்கும். கடனுக்காக ஒரு சொத்தை வித்துட்டு கூட கடனை கட்டுவீங்க. பூர்வீக சொத்து சில பேருக்கு கிடைக்கும். அந்த பழைய சொத்தை வித்துட்டு புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த கடனை அடைக்கிறதுக்கு வழியும் பிறக்கும். பணம் வரும். அதன் மூலம் வந்து லம்சமா கையில வர்றதுனால கடனுக்கு ஒரு தீர்வுகளும் ஏற்படும். உடல்நலம் பாதிப்பு, மன அழுத்தம் நீங்கும். எதிரிகள் தொல்லை, எதிர்ப்புகள், முக்கியமா வாழ்க்கை துணையோர் வகையில நிம்மதி இல்லாத சூழ்நிலை, வாழ்க்கை துணையோருடன் கருத்து வேறுபாடு, கண்டகை சனி கொடுக்கக்கூடிய பாதிப்பை இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு குறைக்கும். 7ஆம் இடத்துல கூடிய சனி அண்ட அயலார்களுடைய கண் திருஷ்டி, போட்டி பொறாம, அதே போல வாழ்க்கை துணையோர் வகையிலையும் பிரச்சனைகள் இதெல்லாம் குறைக்கும். இதை வந்து சப்போர்ட்டிவா இந்த குரு பார்வை இருக்கிறதுனால அக்டோபர் மாசம் வரலும் இந்த குரு வந்து கடகத்துலதான் இருக்கு, உச்சம் பெற்று இருக்கு. அக்டோபர் வரலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமேல் ஜூன் மாசத்துல இருந்து இன்னும் சொல்ல போனா கன்னி ராசியை பொறுத்தவரை இந்த குரு பகவான் பூசம் நட்சத்திரத்துக்கு வந்துருச்சுனாவே உங்களை எதிர்த்தவர்கள் காலி, உங்களை விட்டு விலகி போவாங்க. அல்லது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு பிரச்சனை தானாகவே வரும். அந்த வகையில உங்களுக்கு வெற்றி தான். மேக்சிமம் புத்திரபாக்கியம் கிடைக்கிறது, திருமணம் ஆகிறது, சில பேருக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கிறது போன்றவெல்லாம் அந்த அக்டோபருக்குள்ளேயே நிறைய பாசிட்டிவ் இருக்கு. ஸோ அப்போ 11ஆம் பாவகத்துல குரு இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில மன வருத்தம் நீங்கும், பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். ஸோ அந்த வகையில வந்து பாசிட்டிவான காலகட்டம் தான். 11ஆம் பாவகத்துல இந்த கன்னி ராசிக்கு குரு வர்றதுனால உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும். குறிப்பா சொத்து, வீடு இது போன்ற விஷயங்கள் வாங்குறதுக்காக பிளான் பண்றீங்கன்னா அந்த அபிலாஷைகள் நிறைவேறும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகும். காதல் போன்றவை இருந்தா கூட அந்த காதல் சக்சஸ் ஆகி அது கல்யாணத்துல முடியும். இப்படி பாசிட்டிவான விஷயங்கள் நிறையவே இருக்கு. பொது பலன் தான் இது எல்லாமே. அப்போ அந்த 5 ராசிக்குமே வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. மற்ற ராசிகளுக்கெல்லாம் பெனிஃபிட் இல்லையா அப்படின்லாம் கிடையாது. குருவை பொறுத்தவரையிலும் காலபுருஷ தத்துவத்தின் பாக்கியாதிபதின்றதுனால ஜென்ரலா உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்துல மேக்சிமம் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வருஷத்தை பொறுத்தவரை எல்லா ராசியிலும் மேக்சிமம் கல்யாணம் ஆகாது இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகும். இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். அதே போல காலபுருஷ தத்துவத்தின் விரையாதிபதின்றதுனால எல்லாருடைய வாழ்க்கையிலுமே செலவுகளும் அதிகமாக இருக்கும். அது வந்து ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, வாழ்க்கையை நடத்துறதுக்கான செலவுகள், விரயங்கள்ன்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதாவது 10,000 குடும்பத்தை ஓட்டினவங்க இப்ப 15,000 ஓட்ட வேண்டியதா இருக்கும். 50,000 ஓட்டினவங்க 65,000 ஓட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும், விரயங்கள் அதிகமாகும். அந்த வகையில வந்து பார்க்கும்போது செலவுகளும் அதிகமாக இருக்கும், பாக்கியங்களும் கிடைக்கும், முன்னேற்றங்களும் ஏற்படும். நன்றி, வணக்கம்.